வணக்கம் மக்களே. ஓகே गाइस, சோ இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா லீவ் வேற விட்டாங்க. எங்கேயாச்சும் வாட்டர் கேம்ஸ் தீம் பார்க் கூட்டு போமா அப்படி எங்க அம்மாட்ட கேட்டதுக்கு சளி பிடிச்சுக்கோ மூட்டு போட அப்படின்ட்டாங்க. சரி நானும் பப்ளு வாங்கி வீட்டுல என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரம்முக்குள்ள தலை விடுறது, அப்புறம் ஓஸ் எடுத்து மண்டையில விடுறது, அப்புறம் நிறைய கிறுக்குத்தனமான வேலைலாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இன்னொரு கிறுக்குத்தனமான வேலை பண்ணோம். என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைங்க குளிக்கிற ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி ரொப்பி அப்படியே டைவ் அடிச்சு மூஞ்சி கை கால் மவரையெல்லாம் உடச்சிக்கிட்டோம் மக்களே. ஐயோ சரியான அடி. சரி ஓகே ரைட்டு அப்படின்ட்டு இப்போ நம்ம எங்கேயாச்சும் போய் ஆகணும். இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்மளுக்கு இந்த லீவே போர் அடிக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் வாட்டர் தீம் பார்க் தான் போகிறோம். என்னடா 1000 ரூபா கொடுக்குறான். சரி அப்படி எங்கட கூட்டு வர அடம் கொக்கமக்காடே 1000 ரூபாய்க்கு எந்த வாட்டர் தீம் பார்க்குடா போகிறது அப்படின்ட்டு கேட்டதுக்கு வானா நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருந்தா மக்களே. நாங்களும் சரி வைபா கார் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தா ஸ்டாப் நிறுத்துங்கடா பருவா ராஜ்கோல் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை, என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு டே வாடா உன்னை ஒரு செக்கிங் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தீங்கன்னா பேண்ட் கைகள் ஜட்டிலாம் விட்டு செக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா அது 1000 ரூபா டே என் பஸ்லேருந்து ஆட்டியை போட்டியாடா அப்படின்னு போட்டு அடியே அடிச்சு விட்டாங்க. ஆடா பாவி அது கஷ்டப்பட்டு பப்ளு வாங்கி சேர்த்து வச்ச காசு அதையும் பிடிங்க நீ அடிச்சு போக விடாம பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு நாங்கள் தெரியாமல் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் தம்பியும் ஸோ சில்லோடு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு வாட்டர் தீம் பார்க் மக்களே. இது எக்ஸாக்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஈரோட்டில் பெருந்துறையில் தான் இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக்கிங் ஆயிடுவீங்க. டிக்கெட் எவ்வளோ தெரியுமா? இது வரைக்கும் இந்த மாதிரி நான் டிக்கெட் எடுத்ததே கிடையாது. ஏன்னா இங்கே வெறும் 600 ரூபா தான் டிக்கெட். அது மட்டும் இல்லாமல் வெளியே நீங்கள் பிரியாணி அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற தயிர் சோறு எல்லா சோறும் நீங்கள் உள்ளே கொண்டு போகலாம். நீங்கள் உள்ள ஃபுட்டுலாம் நாட்டு அலோடு அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல கான்செப்டே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியேப்பட்ட இடம் எப்படி 600 ரூபாய்க்கு இங்கே கேம்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் மக்களே இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 40 வெரைட்டியான வாட்டர் கேம்ஸ் இருக்கு மக்களே. இங்கே வாங்க நம்ம என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த உடனே சர்க்கஸ் விட்டு அப்படியே தண்ணி விட்டு ஃபுல்லாக உடம்பு நினச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சின்ன கிட்ஸ் ஏரியாவில் தான் இருக்கும். ஏன்னா அந்த பப்ளு யாராவது ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருப்பான்ட்டு அவனை இந்த கிட்ஸ் ஏரியாவில் விட்டுட்டோம். பட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பெரியவங்க விளாட்ற மாதிரி சூப்பரான ஒரு இது இருக்குது. இங்கே பாருங்க ஜி பூபா அப்படின்ட்டிங்கன்னா அப்படியே புஷ்குன்னு வந்து தண்ணி மண்டமலையே கொட்டும். அப்பா வேற லெவல் இருக்குதுல. ஸோ ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் என்ஜாய் பண்ணுற இடம் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வாட்டர் கேம்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த கேம்ஸ்லாம் விளையாண்டிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது ரியலாக ஃபீல் பண்ணுற மாதிரி நம்ம அவ்வளோ ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த 1 வயசு 2 வயசு 3 வயசு குழந்தைங்கலாம் விளாட்ற மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சுக்கிறாங்க. அடுத்து இந்த பக்கம் போனால் ஒரு மினி வாட்டர் பால் அங்கே போய் பள்ளி செவுத்துல ஓட்டின மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டே சாலியாக பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே சில்லாக்ஸ் பண்ணிக்கிட்டு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸ் ஏரியா வாட்டர் இதெல்லாம் கேம்ஸ்லாம் முடிச்சுட்டு நேரம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிற கேம்ஸ்லாம் விளையாட போகிறோம் வாட்டர் கேம்ஸ். சரி ஓகே. ஸோ இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே இங்கே ஒரு வாட்டர் ஃபாலோட என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னு ஆச்சு மக்களே. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய வாட்டர் ஃபால். நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே போய் டொபக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஸ்விம்மிங் பூல் போல் டொபக்குன்னு போய் குடிச்சுட்டேன். ஓகே ரைட்டு. இங்கே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பப்ளு வாங்கினும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விட்டுட்டு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெரிய பெரிய வாட்டர் கேம்ஸ் ரைட்லாம் போக போகிறோம் மக்களே. ஸோ இந்த இடம் தான் அந்த பெரிய பெரிய வாட்டர் கேம்ஸ் ரைட்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க ஒன்று ஒன்றா போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த சர்க்கஸில் அப்படியே சொதக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா விட்டா பாருங்க கேமராமேன் கீழே முட்டிவிட்டு இப்போ அவன் பையன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது டியூபுக்குள்ளே போகிற ரைடு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்து படியே வந்தீங்கன்னா இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறதுக்கோசரம் இதுக்குள்ளேயே நம்ம கேமரா விட்டுட்டோம் மக்களே. அது பாருங்களேன் வந்துருச்சு. அப்பா சாமி என்ன ஒரு ரைடரா சூப்பர்ரா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமான ரைட்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாகவே போயிட்டு இருக்கோம். ஒரு டியோவாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் பலூன் வந்து வச்ச மாதிரி ஒரு கேம் இருக்கு. ஸோ 2 பேர் போகிற மாதிரி ஒரு ரைடு. ஸோ இந்த ரைடு வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஓகே ரைட்டு மக்களே ரெடி 1 2 3 ஜூட் ஓகே போகலாம். ஐயோ எங்கடா ஐயோ காப்பாத்துக்கிட்டே யாராச்சும். அப்பா சாமி வளைஞ்சு கிழிஞ்சு எப்படி ஒன்று வந்துருச்சு மக்களே தண்ணியில். அப்புறம் நம்ம இதோட சர்க்கஸ் இப்படியாப்பட்ட சர்க்கஸ் நான் பார்த்து அப்பா சாமி என்ன ஒரு அட்ரா அடிலாம் லேபட் இருந்தாலும் ஃபோர்ஸ் அடி இதில் செம்மையா இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அந்த இடத்துக்கே போகிற மாதிரி ஒரு ரைடு. ஸோ இந்த ரைட்லையும் பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ண மக்களே. அங்கே பாருங்க மேலே இருந்து எனக்கு தள்ளி விட்டாங்க காப்பாத்துக்கிட்டே யாராச்சும். ஐயோ அப்பா சாமி இன்னொரு ஜஸ்ட் பிஸ்ட் அப்படியே மேலே பறந்து போயிருப்போம். நல்ல வேலை நம்ம எப்படி ஒன்று தப்பிச்சிட்டோம் மக்களே. ஏன்னா அப்பெல்லாம் விட்டுற மாட்டாங்க. இது எல்லாமே சேஃப்டியாக தான் பண்ணிட்டுக்கிறாங்க. பிரச்சனை கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடில் முடிச்சிட்டோம். இன்னும் பயங்கரமான ரைட்லாம் இருக்குது. இருங்க காமிக்கிறேன். ஸோ அடுத்த ரைடு என்ன பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இருங்க. இது நிற்க மாட்டேங்குது நிறுத்தல நின்றுச்சுரா. ஓகே நெக்ஸ்ட் ரைடு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மேட்டை வச்சு தான் ரைடு போக போகிறோம். ஸோ பலூன் ரைட்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ மேட்டை வச்சு என்ன ரைடு போக போகிறோம்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு 4 5 6 7 இருக்குது மக்களே வாட்டர் கேம்ஸு.
இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு 2 ரைடு இங்கே போக போகிறோம். அடுத்து இது முடிச்சுட்டு இன்னும் 4-5 ரைடு வெளியே இருக்குது, அதுக்கு நம்ம போக போகிறோம். இது என்னடா ரைடு போயிட்டே இருக்குது, அப்பா சாமி என்ன ஆடுறப்பா. ஓகே மக்களே, ஸோ இந்த ரைடையும் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் ரைடு. ஸோ இந்த டியூப் ரைடு ஆக்சுவலாக நான் சொல்கிறதுக்குள்ளே தள்ளி விட்டீங்களாப்பா. இருங்க இதுக்குள்ளே உங்களுக்கு இந்த கேமரா விட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஐயோ அம்மா செம்ம த்ரில்லிங்காக இருக்கு மக்களே. இப்படி போய் ஜம்ப் ஆகும் பாருங்க, அப்படியே ஐயோ பண்ணி அப்படியே மூஞ்சில் அடிக்குள்ள என்ன ஒரு த்ரில்லிங்காக இருக்கு மக்களே இந்த ரைட்ஸ்லாம். அது இதெல்லாம் முடிச்சோடனே உங்களுக்கு டயர்ட் ஆயிரும். அப்புறம் இங்கே ஒரு லேசி பார்க்குன்னு ஒன்று இருக்கும், அந்த இடத்துல போய் சும்மா அப்படியே படுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை பலூன் போட்டு அப்படியே போயிடும் மக்களே டைமு. ஸோ அப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி இன்னும் பெரிய வாட்டர் கேம்ஸ்லாம் இருக்குது, இந்த கேம்ஸுக்கு அப்படியே போகலாம். ஸோ இருங்க இந்த கேமுக்கு நம்ம போக போகிறோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் கான்செப்டே ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் கேம் தான். ட்ரை கேம்லாம் இல்லையாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரை கேமும் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டான் அப்படியே போகலாம் நான் அவங்க ஓகேங்களா. சரி ஓகே, ஆனால் இது இவ்வளோ இது வெறும் 600 ரூபாய்க்கே தராங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே, அதெல்லாம் 600 ரூபாய்க்கு தான் தராங்க, எப்படின்னு தான் எனக்கு தெரியல. சரி ஓகே, இப்போ வாங்க இந்த ரைடில் போகலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பணலுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. எப்பா டே என்னடா இது, ஐயோ செம்ம ஜாலியாக இருக்குது மக்களே போகிறதே. எம்மா என்னடா நிற்க மாட்டேங்குது, டே நின்று தொலைடா, எனக்கு வர தலை சுற்றுற மாதிரியே இருக்குது. அப்பாடா எப்படி வேணும் மக்களே. ஸோ அடுத்த ரைடு என்னன்னு கேட்டிங்கன்னா டியூப் ரைடு. ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு நான் போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இது ஆக்சுவலாக நீங்கள் சிங்கிளாக இல்லை 2 பேர் சேர்ந்து ஜோடியாக போகலாம் மக்களே. ஸோ வாங்க ஜோடியாக போகலாம். ஓகே ரைட் போகலாமா, போகலாம் ரைட் ஓகே. என்னோட எங்கடா போயிட்டு இருக்குது இது, அடடா எங்கடா வெளியே போக மாட்டேங்குது, எங்கடா போய் எங்கே சிக்கிட்டுமா சுபாஷா சுபாஷ், ஐயோ எங்கடா போகிறான் டேய், அட வந்துட்டான்டா வெளியே. அப்பாடா ஐயோ சாரி ஆண்டி, ஐயோ அவங்க மேலே போய் மோதிவிட்டமே சாரிப்பா. ஓகே ரைட் மக்களே, இந்த மாதிரி அப்பப்போ நடுவில் நிற்பாங்க, அவங்க மேலே மோதி விடாதீங்க, அப்புறம் சண்டைக்கு வந்துடுவாங்க. ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரைடு மக்களே. இது என்ன ரைடுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே போயிட்டு இப்படி விழுந்துருவீங்க, அதுக்குள்ளே விழுந்து அப்படியே டபக்குன்னு கீழே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அதுக்குள்ளே போயிருவீங்க. அது எங்கே வருங்க அப்பா, இது ஏதோ லெட்டின் குழியில் போகிற மாதிரியே இருக்குது. இதான் இருங்க உங்களுக்கு நான் கேமரா விட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்களும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் ரைடு. அப்போ எம்மா சாமி பாவுண்டு அந்த கேமரா மேடு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மக்களே. அவனுக்கு ஒரு இது சொல்லிடுங்க, அவனுக்கு வச்சு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு சொல்கிறதுக்குள்ளேயே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே போயிட்டு இருங்க. ஏன்னா இந்த ரைடு அவ்வளோ ஸ்பீடாக போனதான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த டியூப்ல நீங்கள் ஸ்பீடாக போகிற உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் ஸ்லோவாக போனீங்கன்னா அப்படியே நடுவில் ஸ்டெக் ஆகிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ரைடு மக்களே இது. அப்பாடா வந்தாச்சு மக்களே. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டர் கேம்ஸும் முடிச்சுட்டு வாட்டர் வேவ்ஸும் முடிச்சுட்டு அப்புறம் ரைன் டான்ஸும் ஒரு குத்தாட்டம் போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடத்துக்கு போயாச்சு. இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளேயும் சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லை வீட்டில் தயிர் சோறு புளி சோறு உங்கள் அம்மா கொடுத்து விடுவாங்க, அதையும் எடுத்து வந்து சாப்பிட்லாம். அதுக்கெல்லாம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கேம்ஸ் போகிற மக்களே. ஸோ ட்ரை கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ஓகே தான். ஸோ எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குட்டி ட்ரை கேம் தான். நீங்கள் பெரிய லெவல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வாங்குற டிக்கெட்டுக்கு இது ஓகேவான எல்லா கேம்ஸும் ஓகேவாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈரோட்டில் தான் இருக்குது. ஸோ சில் அவுட் அப்படின்னு போடுங்க. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வேற லெவலில் இருக்குது மக்களே. ஸோ குட்டி ரைடு தான், பார்க்க சிம்பிளாக இருக்கும், குழந்தைங்க விளாட்ற மாதிரி தான் இருக்குன்னு பார்த்தா இதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு தலை சுற்றிருச்சு. என் ஃப்ரெண்டு கூட வந்து இங்கே வாங்கி எடுத்துட்டு செட்டில் ஆகிட்டான், என்னால் மூடுறேன்ட்டு. அப்படியேப்பட்ட ரைட்லாம் இருக்குது மக்களே. பார்க்க தான் குட்டியாகுது, பட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா சேட்டை ரொம்ப துள்ளுது மக்களே இந்த ரைட்லாம். எப்பப்பா தலையை ஒரு புரட்டி விட்டுருது சொபா. ஓகே மக்களே. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ரைடும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரைடுமே நீங்கள் போனீங்கன்னா இந்த எல்லா ரைடுமே இருக்கும் மக்களே. ஸோ உங்களுக்கு வந்து எதுவுமே ஸ்கிப் ஆகாது, எல்லா ரைடுமே உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு நீங்கள் சேலம் சைடு ஈரோ சைட்லாம் இருந்தீங்கன்னா இங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சில்லு வாட்டரு தீம் பார்க்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாது.